ஓம் நம சிவாயம். விஜய் த்ரிஷா அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு சென்ற ஃபோட்டோ வைரலாக ஆணுச்சு. அதன் மூலம் அவருக்கு ஒரு லேடியோட ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது தெரிய வந்துச்சு. சில அணில்கள் திரும்பி மனவருந்தி வீடியோ வெளியிட்டு இனிமேல் உங்களுக்கு முட்டு கொடுக்க முடியாதுன்னு திரும்பிட்டாங்க. சில அணில்கள் இன்னமும் முட்டு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், எப்படி இப்படி முட்டு கொடுக்குறீங்க? இது அவங்க பர்சனல் லைஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இவங்கெல்லாம் எப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அது எதுவுமே பர்சனல் லைஃபே இல்லை, எல்லாமே பொதுவெளியிலே இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு குருட்டு தைரியம், ஒரு ரொம்ப அகங்காரம் விஜய்க்கு இதுலேருந்து தெரிய வருது. என்ன பண்ணாலும் எனக்கு கேவலமான தொண்டர்கள் முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரிகிறது. எப்படிங்க ஒரு பெண்ணுக்கு இது ஒரு அவங்க பர்சனல் லைஃப் தான் இல்லைன்னு ஒரு பெண்ணாக அவங்க வீட்டுக்குள்ளே விட முடியாதுன்னு சொல்கிற ஒரு ஆளுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்களே, நீங்களாம் என்ன ஜென்மங்கன்னே எனக்குலாம் தெரியவே இல்லை. கொஞ்சம் கூட ஒரு அம்மா சொல்லி வீட்டையே விட்டுட்டு வந்துட்டார், நமக்காக நம்ம ரோட்டுக்கு வந்துட்டார். என்ன ரோட்டுக்கு வந்துட்டார்? அவர் சொத்தெல்லாம் எழுதி கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு நான் ஒரு இந்த சின்ன வீட்டில் இருக்கேன், எனக்கு எந்த வசதியும் வேணாம் அப்படின்னு சொல்லி காமராஜர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரா? அவருக்கு போய் இப்படி சொம்பு தூக்குறீங்க. 2 புருஷன் எல்லாருக்கும் இருக்குது, இது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிறீங்க. இது மாற்று கட்சி, இது மாதிரி எல்லாருமே தப்பு செய்கிறாங்க. அவங்க மாற்று கட்சியாக தானே விஜயை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த விஜய் சரியாக இல்லைங்கிறதே பிரச்சனை. அதை விட்டுவிட்டு எல்லாருமே 2 பொண்டாட்டி வச்சுக்காங்க. அது அப்புறம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஹஸ்பண்டில் 2 பொண்டாட்டி, ஒய்ஃபில் 2 பொண்டாட்டி வச்சுட்டா நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டிங்களா? ரொம்ப கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான்.